வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுட அவருக்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என் உயிர் தமிழை உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உன்னை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். உன்னை பற்றி பேச உன்னையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். நல்லா எல்லாம் ஒரே ஒரு தடவை கைத்தறல் கொடுங்க. இடையில கைத்தட்டுங்கன்னு கேட்க மாட்டேன். எங்க இருந்து இஸ்டின்னு வந்தீங்க இந்த 3 பேரையும்? ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சேம்மா. ஓப்பனிங்லேயே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மிஸ் ஐஸ்வர்யா, எஸ், நான் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருப்பேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருப்பேன். வாயை திறந்தேன்னா முனிசிபாலிட்டி கூவுமே கொப்பளிக்கும். அது சரி. இன்னைக்கு கொப்பளிக்க முடியல, ஏன்னா மூக்கு முட்டை சளி பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதனால நான் பாட்டுக்கு அடக்கி வாசிச்சுட்டு நான் பாட்டுக்கு போய் உட்காருவேன். நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, அந்த காலத்துல மாத்திரை இல்லை, அந்த காலத்துல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. அந்த காலத்துல வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தோம். அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் அறுத்து கொள்ளாதீங்கன்ற அந்த காலம் அந்த காலம்னு லேட்டஸ்டா வாங்குங்க. அதானே எவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. உங்களை பார்த்து ஒரு 3 கேள்வி கேட்கவா? கேளுங்கம்மா. கேட்கவா? கேளும்மா. நல்ல மனுஷன், யார் என்ன கேட்டாலும் கேளுங்கன்னே சொல்றீங்க பாருங்க. ஒருத்தருக்கும் எந்த பதிலும் சொல்றது இல்ல. நீ இப்ப கேளுமா சொல்றேன். சொல்றீங்களா? நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவரா? பட்டிமன்ற நடுவர். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஒரு ஹஸ்பண்ட் தானே? நீங்க அந்த கால புருஷனா இந்த கால புருஷனா? என் பொண்டாட்டிக்கு புரிச்சேன். நீங்க வழக்கறிஞர் தானே? ஆமா. அந்த கால வழக்கறிஞரா இந்த கால வழக்கறிஞரா? நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். அந்த காலத்துல மேடையில பேசுனீங்களா இந்த காலத்துல மேடையில பேசுறீங்களா? இப்ப பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பேசுவீங்களா? கூப்பிட்டாங்கன்னா பேசுவோம்மா. கூப்பிடுவாங்க. கை தட்டுங்க, பாவம் மனுஷன் பீதியில உட்காந்துருக்காரு. இல்ல வந்து நின்னுட்டு சும்மா அந்த காலம் அந்த காலம் அந்த காலத்துல என்ன சொன்னீங்க? மிகப்பெரிய சாதனை 16 புள்ள பெத்தது. நான் கேக்குறேன், 16 புள்ள பெத்தீங்க, அன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்றீங்கல்ல, 16 பிள்ளையும் முதல் சந்தோஷமா இருந்துச்சா? ஒரு பிள்ளைக்கு டவுசர் இருக்காது, ஒரு பிள்ளைக்கு மூக்கு ஒழுவும், ஒரு பிள்ளைக்கு ரிப்பன் கட்டி விட மாட்டாங்க ஸ்கூலுக்கு, ஒரு பிள்ளை வைத்தாலையா போகும் நிக்கவே நிக்காது. 16 பிள்ளைக்கும் 16 பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை பெத்தாலும் அந்த பிள்ளை வாழ்க்கை சிறக்கணும்னு அப்பா அம்மா 2 பேர் ஓடுறோம். உண்மை, கை தட்டுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல வந்து நின்று நீ இஎம்ஐல வாங்கி போட்டிருக்க, நீ ஃபாஸ்ட் ஃபுட்ல தின்னா போய் சேர்ந்துருவ, என்ன வைத்தறிச்சல்னு கேட்கிறேன். எங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு விளம்பரம், நான் சுய விளம்பரம் பண்ணிக்கிறேன். மீடியா பட்டதாரி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் காலம்னு பேசுறேன்ல, அதுல ஹோட்டலா போய் சோறு தின்னு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றேன். இது என்ன பிரச்சனை? ஓ, அதுவா? அதுக்குதான் இந்த பாட்டு. வயிற்றுல காவு, சீக்கிரம் சாவு, எக்ஸ்ரேல போட்டோ வரும். இல்ல என்னன்னு கேக்குறேன் நான். அந்த காலத்துல மிகப்பெரிய சாதனை நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காலத்துல இருந்ததெல்லாம் திருட்டு கோஷ்டி. ஆமா, ஒருத்தராவது உண்மையா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஊரு ஊரா வீடு வீடா போய் திருட்டுத்தனமா மாங்காய் பிரிச்சு திங்க வேண்டியது, தேங்காய் பிரிச்சு திங்க வேண்டியது, கொய்யாக்காய் பிரிச்சு திங்க வேண்டியது, செவரை தாண்ட வேண்டியது, வேலையை தாண்ட வேண்டியது, போய் திருட்டுத்தனமா கம்மாக்கரையில் அந்த பிள்ளைய பார்த்து பேசிட்டு வந்துட வேண்டியது. இப்போ இங்க வந்து நின்றுக்கிட்டு உன் வயசுலலாம் நான்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா, பண்ணாம தான் 16 பிள்ளை வந்துச்சு. இல்ல என்னன்னு கேட்கிறேன் நான். சும்மா வந்து நின்றுட்டு அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, அந்த காலம் நல்லா இருந்துச்சு, அந்த காலம் நீங்க இயற்கையை தொலைச்சிட்டீங்க. என்ன இயற்கையை இப்போ நாங்க தொலைச்சிட்டோம்? ஏன் இப்பயும் வெட்ட வெளியில தானே உட்காந்துருக்கிறோம், இப்பயும் திருவிழா நடக்குது தானே, இப்பயும் அப்பாவை அப்பா தானே கூப்பிடுறோம், அம்மா அம்மா தானே கூப்பிடுறோம், மாமா மாமா தானே கூப்பிடுறோம், சித்தப்பாவை சித்தப்பா தானே கூப்பிடுறோம், பிள்ளைய பிள்ளை தானே கூப்பிடுறோம். கை தட்டுங்க, உண்மையை ஒத்துக்கங்க. அந்த காலத்து ஆள்லாம் என்ன சொல்லுவீங்க? ஏன் தாத்தா அந்த காலத்துல இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ற? ஏன் நீ படிக்கல? ஏன் நீ வெளிநாடெல்லாம் போல? ஏன் நீ ஒரு ஃபிளைட்ல போல? அட ஏன் நீ ஒரு ட்ரெயின்ல கூட போலன்னு தாத்தாட்ட கேளுங்க. என்ன சொல்லுவாரு? அந்த காலத்துல அந்த மாதிரி வசதி எல்லாம் எங்களுக்கு இல்ல. உண்மையை ஒத்துக்கிறீங்களா? வயிற்றுச்சல் அத்தனையும். அந்த காலத்துல செல்போன் இல்ல, அந்த காலத்துல கார் இல்ல, அந்த காலத்துல ஒரு ட்ரெயின் கூட இல்ல. அதனாலதான் இப்போ ட்ரெயினா அலையறீங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி ஃபிகர் வேற இல்லம்மா. எது இல்லம்மா, பொதுவா சொல்றேன். அந்த கால ஃபிகர்லாம் நல்லா இருந்தது, ஒரிஜினல். இப்பெல்லாம் கோட்டிங். ஆமா, இல்ல அந்த கால பெண்களுக்கு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தீங்களா? ஒரு பொண்ணு பார்க்க வந்தப்பயாவது அந்த பிள்ளை பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து மண்டையாட்ட முடியுமா? 13 வயசு 16 வயசுல அந்த பிள்ளை கல்யாணம். அந்த பிள்ளை கல்யாணம்ன்றதே அன்னைக்கு காலைல தான் அந்த பிள்ளைக்கு தெரியும். தூங்கி எந்திரிச்சு வந்து வீட்டை திறந்து பார்த்தா 50 பேர் உட்காந்துருப்பாங்க சுத்தி. என்னன்னு கேட்டா, உனக்கு தாலி கட்ட போறாங்க,
வான்னு கூப்பிட்டு வந்துருவாங்க. அதுவும் மண்டைய அடிக்கிட்டு என்னமோ கல்யாணமானு வந்து உட்காந்துருக்குங்க. அந்த பிள்ளைக்கு 20-22 வயசுலயே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். 10 பிள்ளை பெத்து அவ்வளவுதாங்க லைஃப். ஆனா இந்த காலத்துல பாருங்க, உண்மையான பெண் சுதந்திரம் என்ன தெரியுமா? இப்ப வரைக்கும் சொல்றீங்க, நீ பிடிச்சதை தான் பண்ணிக்கன்னு சொல்லிட்டமே, நீ பிடிச்சதை தான் செய்யின்னு சொல்றமே, நீ பிடிச்சதெல்லாம் பண்றியே, அதுதானே பெண் சுதந்திரம். நான் சொல்லவா, உண்மையான பெண் சுதந்திரம் என்ன தெரியுமா? நீ பிடிச்சதை செய்யின்னு சொல்றது மட்டும் பெண் சுதந்திரம் இல்ல, உனக்கு எது பிடிக்காதோ அதை நீ செய்யாதன்னு சொல்றதுதான் உண்மையான பெண் சுதந்திரம். அது இப்ப இந்த காலத்துல இருக்குங்க. இல்லன்னு சொல்லுவீங்களா? ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனை பிடிக்கலன்னா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காது, மீறி பண்ணி வச்சீங்கன்னா டைவர்ஸ். போ, நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, அவ்வளவுதான். நடுவருக்கு தான் ஃபீஸ் போயிட்டு இருக்கு, நீங்க சந்தோஷப்படணும். அது சரிமா? இல்ல வந்து என்ன, இப்ப எனக்குலாம் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு சார். கல்யாணம் ஆயிருச்சா? எவ்வளவு ஷாக்கிங்கா கேக்குறீங்க. 6 months கம்ப்ளீட்டட். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே நான் ரொம்ப பயபக்தியோட ஒரே ஒரு கொள்கையில தான் போனேன். அந்த வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மியே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துல அம்மியை கட் பண்ணிட்டேன். மம்மி எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்? உண்மையாவே சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனார் விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். புரியல அவங்களுக்கு, புரிஞ்சிருச்சு போல. இன்னொரு முறை சொல்லுமா? என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு நினப்பா பெற்றிருக்காங்க உன்னை. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் உங்க அப்பா அம்மாவை பிடிக்கணுமா? நீங்க மட்டும் அதே வீட்லயே இருந்துக்கிறீங்கல்ல, எங்களை இன்னொரு வீட்டுல இருந்து கூப்பிட்டு வரீங்கல்ல, அப்ப எங்களுக்கு பிடிக்கூடாதா எங்க அப்பா அம்மாவை? ரைட்டு. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அங்க போய் சுதந்திரமா அப்பா அம்மா இருக்க முடியுமா 2 நாள்? என்ன சொல்லுவாங்க, இதை பாரு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க பாரு குடும்பத்தோட சோறு திங்கிறதுக்கு. ஆனா இந்த காலத்துல எல்லாம் நான்லாம் என் மாமியார் மாமனார்லாம் துரத்தி விட்டேன், எங்க அப்பா அம்மா தான் வீட்டுல இருக்காங்க. சிம்பிள், அவ்வளவுதான். மாற்றம் வேணுங்க. அதை விட்டுட்டு சும்மா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, மனசாட்சி படி உண்மைனா நான் சொன்னதுக்கு அப்புறம் கை தட்டுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கிராமத்துல வாழ்றீங்கல்ல, எத்தனையோ வயசானவங்க, எனக்கு தெரிஞ்சு இங்க கிட்டத்தட்ட ஒரு 70% 50+ 60+ தான் இருக்கீங்க. 60-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இந்த பட்டிமன்றத்துல இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் அனுபவிக்காத வாழ்க்கையை, நான் படிக்க முடியாத படிப்பை, நான் அனுபவிக்காத சந்தோஷத்தை என் பிள்ளை அனுபவிக்கணும்னு வெளியூர்ல கொண்டு போய் பிள்ளைய படிக்க வைக்கிறீங்களா இல்லையா? உண்மைனா கை தட்டுங்க. என்ன அப்படியே உட்காந்துருப்பீங்களே? இல்ல உங்க பிள்ளை எல்லாம் இங்கே தான் படிக்குதா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? வீடு வீடா வந்து பகவத்கீதையில சத்தியம் வாங்குவேன் சொல்லிட்டேன். பகவத்கீதைன்னு என்ன? இல்ல என்னங்க வந்து நின்றுட்டு சும்மா அந்த காலத்துல மகிழ்ச்சி இருந்துச்சு, அந்த காலத்துல மகிழ்ச்சி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? அந்த காலத்துல ஒரு மிக்ஸி இருந்துச்சா? ஒரு கிரைண்டர் இருந்துச்சா? புருஷன் கேட்ட உடனே காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அட இதை விடுங்க. ஒரு இட்லி பார்த்துருப்பீங்களாங்க அந்த காலத்து மனுஷெல்லாம்? தீபாவளிக்கு தான் இட்லி, அம்மாவாசைக்கு தான் இட்லி. உட்காந்து ஊடே மாவரைக்கும் 30 பேர் சுத்தி சுத்தி ஆளுக்கு 2 ஆட்டு ஆட்டிட்டு போனா தான் இட்லி. அம்மா சொல்லு, நீ மாவரைச்சியா உனக்கு 2 இட்லி, நீ மாவரைச்சியா உனக்கு 4 இட்லி. இட்லி தின்றுருப்பீங்களா? இந்த காலத்துல பாருங்க, உண்மையாவே சொல்றேங்க, நீங்க தான் சொன்னீங்கல்ல ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் மாறிடுச்சு, கலாச்சாரம் இப்ப மாறிட்டு வருது. 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் முன்னாடி வேணா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கெல்லாம் பசங்க எதை தேடி போறாங்க தெரியுமா? பழைய சோறு காலைல கொடுக்குறாங்க ஹோட்டல்ல. நல்லா கை தட்டுங்க. சென்னை போன்ற மாநகரங்கள்ல இன்னைக்கு எத்தனையோ பசங்க காலையில கூழ் கடையில போய் கூழ் குடிக்கிறாங்க, கம்மங்கூழ் கேப்பக்கூழ்னு. காலம் மாறிட்டு வருதுங்க. அதை விட்டுட்டு சும்மா அந்த காலத்துல எல்லாம் கிடைச்சது, அந்த காலத்துல என்ன கிடைச்சது? கம்மங்கூழே எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. ஆட்டுக்கறி தின்றுப்பீங்களா? ஆடு எவனுக்கு கிடைக்கும்? 4 கால் மட்டும் இருக்குன்னு எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு. எங்க வீட்டுல 40 பேர் 4 காலுக்கு அடிச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஆனா இந்த காலத்துல பாருங்க, 2 கிலோ கறி வாங்கி ஒரு ஃபேமிலியில 4 பேர் சாப்பிடுறோங்க. எல்லாமே இருக்கு இந்த காலத்துல. இஎம்ஐ இருக்கிறதுனால என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். அந்த காலத்துல யாராவது கடன் வாங்கியிருப்பீங்களா? அந்த காலத்துல அம்புட்டும் கோலை. தாத்தா நல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாரு, அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாரு, நல்லா உட்காந்து தின்றுருப்பீங்க. இருக்கிற நிலத்தை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இருக்கிற வயல்வெளியை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க மாடு உழுதுகிட்டு இருப்பாங்க, இல்லை நீங்களே போய் உழுவீங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தா. ஆனா இந்த காலத்துல அவன் சுயமா சம்பாதிச்சு சுயமா சம்பாதிக்க முடியலனாலும் பிள்ளை குட்டியை காப்பாத்துறதுக்காக இஎம்ஐ வாங்கி கடன் வாங்கி தைரியமான வாழ்க்கை இந்த காலத்துல வாழ்றாங்க. கை தட்டுங்க. கையை தட்டலன்னா மூஞ்சி மேக்கப்லாம் கழிச்சிட்டு வந்து பக்கத்துல காட்டிடுவேன். அந்த கொடுமையை மட்டும் செஞ்சிடாதம்மா, எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்கம்மா. அந்த காலத்துல குரங்கு சைக்கிள் ஓட்டுச்சா சார்? இந்த காலத்துல சைக்கிள் ஓடுது பாருங்க குரங்கு, ஒரே கால்ல ஓட்டுச்சா? அந்த காலத்துல முதல்ல இந்த லைட் எல்லாம்
வந்துருச்சா சார்? ஐஸ்வர்யா வேற ஒண்ணு கேக்குது. என்ன? குரங்கு மைக்கில் பேசுமான்னு. இதா பேசுது இல்ல? ஒரு குரங்கு மட்டுமா பேசுச்சு? இதுக்கு முன்னாடி தான் ஒரு குரங்கு பேசிட்டு போய் உட்காந்துருக்கு. இல்ல என்ன பேச்சு சும்மா கேட்குறான். அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் நொந்த காலம் ஒன்றும் இல்லை. சுற்றி சுற்றி வந்தாலும் அதே 4 தெருவில் 4 வீட்டை சுற்றி வரணும் அப்படிதான். ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா மகிழ்ச்சியும் இந்த காலத்தில் தாங்க. ஃப்ளைட்டில் போயிருக்காங்களாங்க அந்த காலத்தில் யாராவது? ஃப்ளைட்னா என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது எப்போ? ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் அந்த காலத்து ஆளுங்க யாராலையும் ஃப்ளைட்டில் போக முடியல. ஏன்? அனுப்பி வைக்கிறதுக்கு பிள்ளைங்க ரெடியா தான் இருக்காங்க. போனா எனக்கு அந்த அதிர்வுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏன்னா 80 வயசு ஆச்சு மேல போயேன் பயம். எங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா வாழணுங்க. அதை விட்டுட்டு சும்மா வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் அந்த காலத்தில் சந்தோஷமா இருந்தோம், இந்த காலத்தில் எதுவுமே இல்லை. இந்த காலத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு சார். நான் ஒன்று கேட்குறேன். அந்த காலத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீ என்ன தப்பு செய்கிறியோ மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ செய்யறதெல்லாம் மேலே இருக்கிறவன் பார்க்குறான். நீ செய்யறதெல்லாம் மேலே இருக்கிறவன் பார்க்குறான். மேலே இருக்கிறவன் பார்க்குறான். மேலே இருக்கிறவன் பார்க்குறான்னு எல்லாம் கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மாறிடுச்சு. சிசிடிவி என்ன செஞ்சாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துருவான். சிசிடிவி கையும் களவும் மாட்டிக்கலாம். அந்த காலத்துல திருட்டு மாங்க திருட்டு யாராவது மாட்டினீங்களா? மாட்ட முடியாது. ஏன்னா யாருக்கும் தெரியாது. இந்த காலத்துல என்ன பண்ணாலும் மாட்டிக்கலாம். முந்தானத்துல எங்க அக்கா சரவணா ஸ்டோர்லயே போய் 2 சேலை திருடிட்டு வந்து மாட்டிக்கிச்சு. அதுல ஒரு சேலை தான் இந்த சேலை. அதுல இன்னொரு சேலை இதுவான். திருடி கொடுத்தது நல்லா தானே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? இல்ல வந்து நின்னுட்டு என்னங்க உங்க வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டினே நீங்க யார சொல்லுவீங்க? எனக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி எங்க அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா யாராவது இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வழிகாட்டி யார் தெரியுமா? கூகுள் மேப். அந்த வழிகாட்டி. இப்ப சத்தியமா இந்த ஊர்ல இருந்து கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாது. இப்படி விட்டீங்கன்னா 4 நாள் ஆனாலும் இங்க இந்த ஸ்டேஜே சுத்தி வர வேண்டியதான். நான்லாம் தெரியாது. அப்ப எனக்கு ஹெல்ப் பண்றது யாரு? என்ன பாட்டு பாடலன்னு சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வாய்ஸை வச்சுட்டு பாடி கொல்ல வேணாமேன்னு பாக்குறேன். ஏற்கனவே நல்லா இருக்கும்போது பண்ணாவே கேவலமா இருக்கும். குறிப்பா பாட்டு நிறைய பாட வேணும்னு ஒரு சீட்டு வேற வந்துச்சு. அதனாலதான் நான் பாடல. என்ன நடுவர்களே, இப்ப இங்க இருந்து எனக்கு வெளியே போகணும்னா கூகுள் மேப் வேணுங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? செல்போன்னால என்ன அப்ப நாடு கெட்டு போச்சு? செல்போன்ல எல்லாமே இருக்குங்க. தனியா வாட்ச் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. செல்போன் பாத்துக்கலாம், அதுலயே டைம் தெரியுது. தனியா ரேடியோ எஃப்எம் கேட்கணுன்ற அவசியம் இல்ல. இத்தாண்டி பெட்டியை தூக்கிட்டு திரிவீங்க அப்பெல்லாம் வயல்வெளிக்கு, பாத்துக்கலாம், செல்போன்லயே இருக்கு. தனியா நியூஸ் பார்க்கணும் அவசியம் இல்ல, பாத்துக்கலாம். ஃபிளாஷ் நியூஸ் அதுவும் சொன்னாங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? புழல் ஜெயில இருந்தீங்களா? எப்படிதான் சொன்னாங்க. என்னப்பா புதுசா கிளப்பி விடுறீங்க? சரி, அப்படிலாம் நீங்க கிடையாது. நீங்க நல்ல மனுஷன். உங்களை அதையும் மாத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். இப்ப ஏஐ டெக்னாலஜில 3 வயசுல நீங்க எப்படி கிங்கினி மிங்கினி இருந்தீங்கன்றதெல்லாம் கூட காட்டிடுவோம். யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, இத போடுவீங்க, நான் பேசுனது வராது இல்ல. அப்படி அதுக்கு தான் சொன்னேன். இல்ல வந்து என்னங்க, இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுங்க. அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க, ஜாலியா இருங்க. காலம் வளர வளர அடுத்தடுத்த மாற்றங்கள் அழகிட்டே தாங்க போவோம். அதை விட்டுட்டு இன்னும் 50 வருஷம் கழிச்சு இதே தலைப்பு இதே பட்டிமன்றம் பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் புது ஜோக்குன்னு 4 பேர் பேசுவாங்க. அப்ப இந்த காலம் பழைய காலமா இருக்கும், அந்த காலம் அந்த காலமா இருக்கும், இந்த காலமா இருக்கும். ஆமா, ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ் நம்ம மதம் சொல்ற மாதிரி. இல்லை வந்து யோசிச்சு பாருங்க. சும்மா வந்துட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி திருவிழா கொண்டாடினாங்களான்னா கொண்டாடினாங்க. இந்த மாதிரி சேர் இருந்துச்சா போட்டு உட்கார்றதுக்கு? நாடகம் வச்சாங்க. யாரு பார்த்தா உட்காந்து? வள்ளி திருமணம். அது எனக்கு தெரியாது, நீங்க கடைசியில் வேணா பாடிக்கங்க. இப்ப லல்லி திருமணத்தை பத்தி பேசிக்கிட்டு எப்படி? இப்ப என் வீட்டுக்காரலாம் அந்த காலத்துல பொண்டாட்டி ஏதாவது சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சா புருஷன்லாம் பாராட்டி இருப்பீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதுவும் போட்டி நடக்கும் பாருங்க. வீட்டுல 4 அண்ணன் தம்பி 16 பிள்ளையில 4 ஆம்பளை பிள்ளை இருக்கும் அந்த வீட்டுல. 4 பேரும் போட்டி. இன்னைக்கு நீ 40 இட்லி சாப்பிட்றியா, நான் 40 இட்லி சாப்பிட்றேன்னா அந்த அம்மா இட்லி சுட்டே செத்து போயிருக்கும். 16 பிள்ளை பெத்துட்டு. கண்டிப்பா போட்டி, சத்தியமா போட்டி வச்சு சாப்பிட்டுருப்பீங்க. 1.5 குண்டான் சோறு திம்பாங்க ஒரு ஆம்பளைங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல பாத்தீங்களா, இந்த காலத்துல அந்த டென்ஷனே கொடுக்கறது இல்லை எங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் எங்களுக்கு. எஸ், அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸ். குறிப்பா என் ஹஸ்பண்ட் எதுவுமே ஒரு வார்த்தை பேச மாட்டார் என்னை எதிர்த்து. ஏன்னா அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அவ்வளவு நல்ல மனுஷன்.
அதுக்கு தானம்மா பிடிச்ச வர. பிடிச்சனா ஆ ஏங்க சிம்பிளா ஒரு கர்ட் ரைஸ், ஒரு தயிர் சாதம் ஆமா செஞ்சு கொடுக்குறேங்க. அந்த தயிர் சாதத்தை ஒரு தலவாழை இலையில, இவங்க சொல்றாங்கல்ல இந்த காலத்து பெண்களுக்கு பொறுப்பு இல்ல, தயிர் சாதத்தை யாராவது தலவாழை இலையில பரிமாறி பார்த்துருக்கீங்களா? நான் எஸ் தேங்க்யூ. அதுல சின்னதா ஒரு முடி விழுந்துருச்சு சார். ஒருவேளை அந்த காலத்து புருஷனா இருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பீங்க? இழுத்து போட்டு கும்மாங்குத்து குத்தி இருப்பான். ஆத்தாடி பேசி கூட இருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டா அடிதான். ஆமா. என் வீட்டுக்காரெல்லாம் அப்படி நிமிந்து பார்த்தாரு. என் ஃபேஸை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படி ஒய்ஃபை பாராட்டணும்னு. அப்படி முடி எடுத்து இப்படி கையில பிடிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா? செல்லக்குட்டி லல்லுமா, என் தங்கம், என் புஜ்ஜிமா. இந்த முடி ஒரிஜினலா இல்ல? இந்த முடிடா செல்லம், இந்த இலையில இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகுடாமா. சப்பா நான் கிளம்புறேன்ப்பா. கிளம்புங்க. ஐயோ இல்ல நான் என்ன கேக்குறேன், அப்படி என்ன பொய் சொல்றதுல உங்களுக்கு சந்தோஷம் கேக்குறீங்களா? இப்படி சொல்றேன் ஏன் தெரியுமா சந்தோஷம்? பொய் சொன்னாலும் பொய் சொல்லி நேசிப்பது தவறில்லை, பொய்யாக நேசிப்பதுதான். அடேங்கப்பா அடேங்கப்பா, அருமை அருமை அருமை. பொய்யா பொண்டாட்டியை புகழக்கூடாது, பொய் சொல்லி புகழலாம். இப்ப எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இப்ப என்னையெல்லாம் பார்த்து என் வீட்டுக்கார் டெய்லி நீ உலகழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க இருந்தா சொல்ல மாட்டோமாம்மா. சொல்லுங்க, சொல்லணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, பெண்ணுக்கு அந்த காலத்துல சுதந்திரம் இல்லைங்க. ஒரு காலம் வரைக்கும் பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா அவளை பத்தினின்னு இந்த நாடு பாதுகாத்துச்சு. ஆமாவா இல்லையா? பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா பத்தினின்னு சொன்ன தேசத்துலதான் இன்னைக்கு பெண்கள் நாங்க வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா எங்க குடும்பமே பட்டினின்ற நிலைமைக்கு வந்திருக்கு. நாங்க வந்துதான் சம்பாரிச்சு கொடுக்குறோம். கையை தட்டுங்க. இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களே. அந்த காலம் பேச மட்டும் கை தட்டுவீங்க. நீங்க தீர்ப்பு அந்த காலத்துக்கு கொடுப்பீங்க, அப்புறம் இந்த காலம் பேசுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. 50 பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன், கலையமுதன் சார் சரியில்லை பட்டிமன்றத்துக்கு வராதீங்கன்னு. சரியில்லைன்னா வேற ஏதாவது புரிஞ்சுக்க போறாங்கம்மா. சரியா பேசல அப்படின்னு பாத்துக்குங்க. இந்த காலம் தீர்ப்பு கொடுக்கணும். இல்ல வந்து என்ன பேச்சு சும்மா. நல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கங்களேன். இந்த காலத்துல இருக்க மனுஷங்க செய்யற குற்றச்சாட்டை நான் இப்படியே சொல்றேங்க. சும்மா அந்த காலம் அந்த காலம்னு பேச்சுக்காக வேணா பேசலாம். அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்துச்சு இப்ப பேசலாம், ஆனா நடைமுறையில சத்தியமா இருக்காது. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஊர்ல ஒழுங்கா ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னமும் ஊர்ல ஒழுங்கா உங்க விவசாயத்தை நம்பி ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்திருந்தா சென்னை போன்ற நகரங்கள்ல போய் ஓலா கார் ஓட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. பண்றீங்களா? யார் இன்னைக்கு விவசாயத்தை நம்புறா? காலைல எந்திரிச்ச உடனே யாரும் வயல்வெளிக்கு போறதில்ல, வாட்ஸ்அப்புக்கு தான் வர்றீங்க. போய் நெல் எப்படி இருக்குன்னு பாக்குறது இல்ல, நம்ம செல்லுல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு தான் பாக்குறீங்க. உண்மையை தயவு செய்து ஒத்துக்குங்க. அந்த காலத்து ஆட்களும் இப்ப எந்திரிச்சு வயல்வெளியே இருந்தாலும் சரிதான், என்ன பண்றாங்க தெரியுமா? இப்பெல்லாம் ஒன்றும் அங்கே அறுவடையெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை, போய் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டி நியாயம் பேச வேண்டியது. ஆனால் இந்த காலத்து பசங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, சென்னை போய் பாருங்க. ஏன் உங்களில் எத்தனையோ பிள்ளைங்க சென்னையில் வேலை பார்ப்பாங்க, சென்னையில் படிப்பாங்க, இல்லை கோயம்புத்தூர்ல வேலை பார்ப்பாங்க, இல்லை பெங்களூர்ல வேலை பார்ப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் கூட இருப்பாங்க. இந்த வயசுல எங்க வயசுல சொல்றேனே, ஒரு 25 26 வயசுல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமேங்க அந்த காலத்து ஆட்கள் தான். டீ கடையில் உட்காந்து சும்மா பேசி நேரத்தை பொழுதுபோக்கிட்டு இருப்பீங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க சென்னையில மெட்ரோ ட்ரெயின்ல. அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? செத்ததுக்கு அப்புறம் தான் மண்ணுக்குள்ள போக முடியும். ஆனா இன்னைக்கெல்லாம் உசுரோட இருக்கும் போதே மண்ணுக்குள்ள போக முடியும் மெட்ரோ ட்ரெயின். ஆமா, சென்னை போய் பாருங்க. நல்லா இது மாதிரி ஒரு 40 அடி கீழே தோண்டி அதுல ஒரு ட்ரெயின் போகுது, அதுலயே ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க பையன், அடிச்சு பிடிச்சி சோறு தண்ணி இல்லாம ஓடுறாங்க, இஎம்ஐ வாங்கி கடனை கட்டுறாங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கான், 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறான், அதுக்கப்புறம் பிள்ளை குட்டின்னு சம்பாரிச்சு செட்டில் ஆகி லைஃபை என்ஜாய் பண்றான். இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தான் நான் கேட்கிறேன். சும்மா வந்து நின்றுட்டு அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு புலம்பி தள்ளிட்டு போய் தொலையாதீங்க. ஏன் இப்படியே சொல்றேனே, அந்த காலத்துல இருந்தவங்க யாராவது இப்ப வரைக்குமே ஒரு பிள்ளை 12லையோ 10லையோ நல்ல மார்க் வாங்கிடட்டும், நல்ல மார்க் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உன் மாமா ஃபாரின்ல இருக்காரு, நீ அவன் சொல்ற படிப்பை எடுத்து படிச்சுட்டு 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு நீ அவன் கூட ஃபாரின்ல போயிரு. அந்த பிள்ளைக்கு கனவே வேற ஏதாவது இருக்கும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே, சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா ஒரு வேளை ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தா அவர் ஆயிருப்பாரா? ஏஆர் ரஹ்மான் ஒரு வேளை சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தா அவர் ஆயிருப்பாரா? சத்தியமா ஆயிருக்க முடியாது. அவங்கவுங்க என்னென்ன ஆகணும்னு அவங்கவுங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஆக முடியும். அந்த பிள்ளை மனசுல ஒன்று இருந்திருக்குங்க. அந்த பிள்ளை நல்ல விவசாயம் படிச்சு அக்ரிகல்ச்சர் படிச்சு நாட்டை வேற திசையில கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கோம்.
இல்ல அந்த பிள்ளை இந்த மாதிரி கலைத்துறையில ஏதோ ஒரு பெரிய இடத்துல வரணும்னு நினைச்சிருக்கோம். இல்ல அந்த பிள்ளை ஒரு பெரிய கலெக்டரா வரணும்னு நினைச்சிருக்கோம். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கலெக்டருக்கு படிச்சு ஒருவேளை நீ 4 அட்டெம்ப்ட் ஃபெயிலா போயிட்டனா, பேசாம நீ ஃபாரின் போயிட்டனா வீட்டு கடனை கட்டலாம், நீ படிப்புக்கு வாங்கின லோனை கட்டலாம். எவ்வளவு திணிக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எல்லா பெத்தவங்களும் அந்த கால மனுஷங்க தயவு செஞ்சு கேட்டுக்கங்க, இந்த கால பிள்ளை சொல்றேனேன்னு கேட்டுக்குங்க. உங்க பிள்ளைய சொந்தமா முடிவெடுக்க விடுங்க, உங்க சொந்தக்காரவங்கள முடிவெடுக்க விடாதீங்க. தயவு செஞ்சு சொந்தக்காரவங்க முடிவெடுத்தாங்கன்னா அந்த பிள்ளை படிக்கும், வெளிநாட்டுக்கும் போகும். ஒரு 40 வயசுல என்ன தெரியுமா சொல்லும்? உன்னாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு வந்து நிற்கும். அன்னைக்கு நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நீட்டுவீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த காலத்துல எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு, எல்லாமே சந்தோஷமா இருக்கு, எல்லாருமே நிம்மதியா இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வாங்கிக்கிறோம். அந்த காலத்துல போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குமா? இல்ல. அண்ணன் போட்ட அதே ஓட்ட ட்ரௌசர் தான் 16வது புள்ள வரைக்கும் கொடுப்பீங்க. அவன் சன்னலை கட்டிக்கிட்டு தெரியுவான். இந்த காலத்துல எங்க சிவகாசி சசிகலா கிட்டலாம் 7 பீரோல சாரி இருக்குங்க. நான் பாவம் ஏழை, என்கிட்ட ஒரு 20 சாரீஸ் தான் இருக்கு. அப்படியாம்மா? இந்த காலத்துல பாருங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் ஒரே ஒரு டிவியில நாங்கெல்லாம் படம் பார்த்தோம், அப்ப இருந்த சுகம் வருமா? வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆனா சாயந்தரம் 7 மணிக்கு ஒளியும் ஓடும், அந்த சுகம்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பெரிய சுகம்? ஓசி டிவியில போய் ஓசியில உட்காந்து பார்த்தது ஒரு சுகமா? சொந்தமா வாங்கணுங்க. பிள்ளைங்க இன்னைக்கு சம்பாரிச்சு சொந்தமா 72 இன்ச்சில் டிவி வாங்கி வீட்டுல ஹோம் தியேட்டரோட உட்காந்து படம் பார்க்கறான். கை தட்டுங்க, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோங்க வாழ்க்கையில. இல்லைன்னு சொல்லுவீங்களா? எல்லாமே இருந்ததுங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், நாங்க 40 பேர் எங்க வீட்டுல, 16 பிள்ளை பெத்தோம், சம்மந்தி கொடுத்தவங்க போனவங்க வந்தவங்கன்னு திருவிழாக்கு வந்தா அத்தனை பேரும் ஒரே ஹால்ல தான் படுத்து தூங்குவோம். கிளுகிளுன்னு இருந்திருக்கும் ஒரே ஹால்ல படுத்து தூங்குனா. இப்போ எல்லாருக்கும் தனித்தனி ரூம், லைஃப் என்ஜாய் பண்றோமே. ட்ரிபிள் பெட்ரூம்ல வீடு. என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இப்ப பேசி மட்டும் என்ன ஆக போகுது? பேசினா 16 பிள்ளை பிறக்கும், அதனாலதான் பேசிக்கிறது இல்ல. பேசாம சந்தோஷமா இருந்துட்டு போயிருவோன்னு இருக்கிறது. அதை விட்டுட்டு சும்மா வந்து அந்த காலம் தயவு செஞ்சு புலம்பி தள்ளாதீங்கன்றதை மட்டும் சொல்லிட்டு, அந்த காலத்துல இருந்த வாழ்க்கையை விட இந்த காலத்துல எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. அவங்க இப்பயும் நீங்க வேணா கைத்தட்டாம உட்காந்துருக்கலாம், ஆனா உங்க மனசாட்சிக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும். நான் தான் இந்த கிராமத்திலேயே இருந்து அந்த கால வாழ்க்கையே வாழ்ந்து எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லாமல் என் அண்ணன் தம்பி கூட ஒண்டி கொடுத்தனும் இருந்தே நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான், என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், என் பிள்ளை இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றான்னு ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள எண்ணுறாங்கன்னா கண்டிப்பா இந்த கால வாழ்க்கை எல்லாத்தையுமே நிறைவாகத்தான் தந்திருக்கிறது என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அன்பிற்கினிய பெருமக்களே, நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கிறோம், கூட்டம் எதுவும் கலைஞ்சிருமோன்ற ஒரு அச்சத்தோடு உட்காந்துருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பு. ஏமா இப்போ தான் சொன்னோன்னே எந்திரிக்கிறீங்களே, கவுண்டமணி செந்தில் சொல்கிற மாதிரி ஆனதாச்சின்னு 5 நிமிஷம் உட்காருங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்கள, இவ்வளோ நேரம் 6 பேர் பேசியிருக்காங்க, அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டு போனோம். ஆமாம், இப்போ நாங்கள் இங்கே 6 பேர், நான் ஒருத்தர் 7 பேர். இந்த 7 பேர் பேசினதுனால இந்த நிகழ்ச்சி நல்லா நடந்துச்சுன்றதை காட்டிலும் உண்மையாகவே மனப்பூர்வமாக சொல்லணும்னா நீங்கள் நல்லா ரசிச்சிங்க, அதனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையாகவே ஒவ்வொருத்தர் முகத்தையும் நான் பார்க்குறேன். நிறைய கிராமங்களில், நிறைய இடங்களில், நகரப்பகுதியெல்லாம் போனோம்னா நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம், அவங்க பாட்டுக்கு கடமைக்கு தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனால் கிளம்புவாங்க, அப்படி போவாங்க வருவாங்க. பெரிய ஒரு இன்வால்மெண்ட், ஈடுபாட்டோடு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அமர்ந்திருக்கிற ஒரு 700-800 பேரை உட்காந்துருக்கீங்கன்னா 800 பேரில் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கிறவங்க, ஏதோ ஃபோன் பார்த்தவங்க, இல்லை அப்படி இப்படின்னு ஒரு 2-3 பேர் 10 பேரை தவிர மீதி உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே முழுக்க உங்கள் கவனத்தை கொண்டு ரசித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கா. உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தை, நன்றி இந்த நேரத்தில் சொல்லி 10 நிமிஷம் தீர்ப்பு சொல்லிவிட்டோம். நான் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தீர்ப்பு சொல்லுவேன். ஆனால் இங்கே அதுக்கான சூழல் இல்லை. இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சு இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து எங்கள்லாம் பாருங்கள், இவர் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு, அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, தம்பி கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காரு, அவங்க சிவகாசியிலேருந்து வந்திருக்கிறாங்க.
நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இவ்வளவு பேர் எங்கெங்கேயோ இருந்து எங்களை பெரியசாமி வரவழைச்சிருக்கார். இவ்வளவு பேரும் இவ்வளோ இடத்துல இருந்து வந்து எல்லாருமே நிறையா படித்தவங்க, நிறையா டிவியில் தொலைக்காட்சியில் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க. நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் வேறு எங்கேயும் இதை தெரிஞ்சிக்க முடியாது. அப்படி கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து இதை கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. இது கடைசியாக நாங்கள் என்ன சொல்கிறன்றதையும் கேட்டுக்கிட்டோம்னா, உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசினதில் கேட்டதில் கிடைத்த விஷயங்களை காட்டிலும் இந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு செய்தி உங்கள் மனதை தைக்குமானால் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி, என்ன கேள்வி கேட்டோம்னாங்க, மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா? அந்த காலமா ஒரு 30 வருஷம் முன்னாடி கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 30 வருஷம் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையா, ஒரு 30 வருஷம் பின்னாடி வாழ்ந்த வாழ்க்கையா? இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற பெருமக்களில் நிறைய பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 50 வயசை தாண்டினவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு 35 வயசுக்கு உண்டானவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. இந்த 50 வயதை தாண்டினவங்களுக்கு தெரியும் 30 வருஷம் முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் எத்தனை. 35 வருஷம் 40 வருஷம் முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்ன? உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி பெற்றாங்க, உங்களை எப்படி வளர்த்துறாங்க, எப்படி பள்ளிக்கூடம் அனுப்புனாங்க, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எத்தனை வயசில் கல்யாணம் ஆணுச்சு, எந்த வயசில் குழந்தை பிறந்துச்சு, பிறந்த குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் பேர பிள்ளைகளோட நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, நீங்கள் சம்பாதிச்ச சம்பாதனை என்ன, உங்களுடைய வருமானம் என்ன, உங்கள் செலவினம் என்ன, இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறையினுடைய கணக்கு என்ன அப்படின்னு இன்றைக்கி ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 30 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிறக்கும்போது இருந்த வாழ்க்கை முறை என்ன, இன்னைக்கு வாழ்க்கை முறை என்னன்னு. 3 விஷயம் இதில் பார்க்கணுங்க. ஒன்று, அன்னைக்கெல்லாம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு கல்யாணம் எப்படி நடக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டிலையே பந்தல் போடுவாங்க. வீட்டிலையே பந்தல் போட்டு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. ஊரில் இருக்கிற எல்லா வீட்டிலையும் சமையல் செய்ய மாட்டாங்க, அந்த ஊரே சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடத்தும். ஒரு பங்காளி வீட்டில் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பங்காளிங்க எல்லாரும் சேர்ந்து இலவுக்கு போக மாட்டாங்க, வேறு எந்த துக்க நிகழ்வுக்கும் கலந்துக்க மாட்டாங்க, ஊர் முழுக்க சாப்பாடு பண்ண மாட்டாங்க, இவங்க வீட்டிலேயே சாப்பிட்டு இருந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒரு கல்யாணன்றது அவ்வளோ முக்கியமான கல்யாணமாக நடந்தது. ஒருவருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை முறை கிடச்சிது. இன்னைக்கு கல்யாணம் எப்படி நடக்குது அதை நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். அப்படி நடக்கிற இந்த கல்யாணம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குதான்னு பார்த்தா, அன்பிற்கினிய பெருமக்களே, இன்னைக்கு நிலைமைக்கு இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நான் தினந்தோறும் கோர்ட்டுக்கு போகிற வக்கீல். நம்ம தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கிற விவாகரத்து வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமாங்க? 6 லட்சங்க. 6 லட்சம் பேர் கோர்ட்டு வாசல் நிற்கிறாங்க விவாகரத்து வேணும்னு. நினச்சி பாருங்க, 6 லட்சம் பெண் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அதோகதியாக போய் நிற்கிது. எதனால் அங்கே வந்துச்சு இது? 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் விவாகரத்து வழக்கு இருந்துச்சா? 30 வருஷம் முன்னாடி விவாகரத்துன்னு பேச்சாவது பேசுனாங்களா? ஏதோ ஒன்று ஒரு கிராமத்தில் ஒரு 1000 பேத்தில் ஒருத்தர் துரும்ப இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, அந்த பொண்ணு தப்பாக ஏதாவது போயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு 10 பேர் சேர்ந்து நியாயம் பேசி, சரிப்பா போ நீ இது உனக்கு ஏதாவது செட்டில் பண்ணி கொடுத்துரு, வேலையை முடிச்சுக்கன்னு அறுத்து விடுவாங்க, பிரித்து விடுவாங்க. ஒன்று 1000 பேத்தில், 2000 பேத்தில், 3000 பேத்தில், 5000 பேத்தில் ஒன்று நடந்ததுங்க. இன்றைக்கி என்ன நடக்குது? 100 கல்யாணம் நடந்தால் 30 கல்யாணம் டைவர்ஸில் முடியுதுங்க. இன்றைக்கி நிலைமைக்கு ரேஷியோ, ஆங்கிலத்தில் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அதில் இருந்த பிரச்சனை என்னன்னாங்க, அன்னைக்கு மனிதர்களுக்குள்ளே இருந்த ஒட்டுதல், அன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்த பிணைப்பு, அன்றைக்கு கணவன் மீது மனைவி காட்டிய பேரன்பு, அந்த மனைவி கணவன் மீது கொட்டிய பாசம், 2 பேருமாக சேர்த்து பிள்ளை வளர்ப்பிலை கொண்டு வந்து நிறுத்திய தர்மம், சத்தியம், ஒரு இல்லறம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் இருந்த அந்த முறையே இன்னைக்கு முழுசா போயிடுச்சுங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி, என்
கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி சுமை தாங்கி ஓடே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி பேருக்கு பிள்ளை உண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி ஆழம் விழுதினை போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன ஆழம் விழுதினை போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து அப்படி ஒரு இல்லறம் வாழ்ந்தாங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைன்னா கூடுமான வரைக்கும் அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டாங்க. அதை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான முழு முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. இது இல்லறத்தில் நடந்தது. அன்பிற்கினிய பெருமக்களே, ஒரு கோபுரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறோம். நினச்சி பாருங்கள், இது மாதிரி ஒரு நாள், நல்ல நாள். இந்த நாள் ஒரு கும்பாபிஷேக பெருவிழாவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிற கேளுங்க. சாளித்தியம் என்கின்ற ஒரு அறநூல் சொல்லுது, 17 பிறவிகள் தாண்டினதுக்கு பிறகு 18ஆவதாக ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த மனுஷ பிறவியா. 17 பிறவி தாண்டணும். நாயா, நரியா, பன்னியா, கழுதையா, பூரானா, பாம்பா, ஒட்டகமா, 17 பிறவி தாண்டினதுக்கு பிறகு 18ஆவதாக ஒரு பிறவி கிடைச்சா அந்த பிறவி தான் இந்த மனுஷ பிறவியா. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். இந்த பிறவி விட்டுட்டோம்னா அடுத்து ஒரு பிறவி எப்படி வரும்னு நமக்கு எப்படி தெரியும்? அடுத்து ஒரு பிறவி எனக்கு வரும்போது நானாக பிறப்பனா? பழனின்ற பேரில் பிறப்பாரா? இதே மாதிரி பெரிய ஒரு சமூகத்தில் மதிக்கப்படுற ஒரு ஆளாக இருப்பாரா? ஐஸ்வர்யா அதுவாகவே பிறக்குமா? லலிதா அதே மாதிரி பிறப்பாங்களா? படிச்சிருப்பாங்களா? காது கேட்குமா? கண்ணு தெரியுமா? வாய் பேச முடியுமா? கால் நடக்க முடியுமா? எந்த சிக்கலும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? படிக்க வருமா? பணம் இருக்குமா? ஏதாவது உறுதி இருக்காங்க? இப்போ கிடைச்சிருக்கு இந்த பிறவி. இந்த பிறவி எவ்வளவு நாளைக்கு வரும்னு யாருக்கும் தெரியாதுங்க. நான் பிறந்த தேதி எனக்கு தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், நிமிஷம் கூட தெரியும், ஜாதகத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் பிறப்பில் எந்த ரகசியமும் வைக்காமல் எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக கொடுத்த இறைவன் ஒரு மனிதனுக்கும் இறப்பு என்பது நிச்சயமாக உண்டு என்பதையும் அந்த இறப்பின் தேதி என்ன என்பதையும் யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருக்கான. என்ன தெரியுமாங்க காரணம்? இறப்பின் தேதி மட்டும் தெரிந்து விட்டால் இருக்கின்ற வாழ்க்கை முழுக்க நரகமாக போயிடுங்க. அந்த நாள் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் முழுக்க நரகம் போயிடும். இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ராத்திரி நமக்கு ஒரு மெசேஜ் வருது, எல்லாருக்கும் மரணத்தினுடைய தேதி உங்களுக்கு சொல்லப்படும். இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு மெசேஜ் சொல்லிவிட்டான்னு வைங்க,
நாளை காலையில் நம்ம இந்த மாதிரி லைட் எரியுமாங்க, டிஃபன் சாப்பிடுவோமா, வேட்டி சட்டை கட்டியிருப்போமா? ஒருத்தர் பார்த்துக்கிட்ட என்ன கேட்பான்? உனக்கு எப்போ? எனக்கு டிசம்பர் 25 2036. அடே அப்பா, எனக்கு 2044. நான் உன்னை விட 8 வருஷம் உயிரோட அதிகமாக இருப்பேன் இல்லையா? கிடைச்சிருக்க வாழ்க்கைன்றது அவ்வளவு சிறப்பானது. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? கடவுள் கொடுத்த வாழ்க்கை. குற்றம் குறை ஏது மற்ற ஜீவன் இங்கு யாரடா, குற்றம் என்று யாரும் இல்லை, பாவ மூட்டை தானடா, இவனை கூட பித்தம் என்று பேசுகின்ற ஊரடா, புத்தி கெட்ட மூடருக்கென்றும் ஞான பார்வை ஏதடா, ஆதி முதலந்தம் உன் சொந்தம் என் பந்தம் உயிர் உள்ள வரைக்கும் வந்து வந்து போகும் நின்றாடும் சென்றாலும் சொந்த கதைக்கும். இதில் நீ என்ன நான் என்ன, வந்தாலும் நின்றாலும் என்னாலும் பொய்க்காது அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண் கொட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு, பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அவன் பித்தன் என்றும் புத்தன் என்றும் சித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. வந்த வாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும் அப்பன் என்றும். கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம், கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம், ஆடி ஆடி சேர்த்து வைத்த பாவம் யாவும் தீரணும். ஆட ஆட பாவம் சேரும் ஆடியோடு மானிடா, ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போவதாரடான்னு எழுதிருச்சான். அப்படி கிடைச்சிருக்கிற இந்த பிறவியில் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, நாளைக்கு ஒரு விஷயம் நடக்குங்க. நேற்று நடந்தது எப்படியெல்லாம் நிம்மதியை கொடுத்துச்சுன்னு இவங்க 3 பேர் பேசினாங்க. நேற்று நடந்தது என்னவெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு இவங்க 3 பேர் பேசினாங்க. நேற்று நடந்த வாழ்க்கையில் எத்தனை நிம்மதி இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, எவ்வளோ பழமையான கருத்துக்களை மகிழ்ச்சியாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் சிக்கல் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னு வயல்வெளி காலத்தில் இருக்கிறவங்க பேசினாங்க. வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சார் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சுங்க, எவ்வளோ செல்ஃபோன் வந்துருச்சுங்க, உட்காந்த இடத்துல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம், சாப்பிட்றோம், வீட்டு வேடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான், எங்கே பார்த்தாலும் ஜனங்க பிரச்சனை இல்லாமல் வண்டியில் போகிறாங்க, வாகனத்தில் போகிறாங்க, வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, ரத்தம் கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, எந்த குழப்பமும் இல்லையேன்னு இவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் பொதுவில் ஒரு விஷயம் இருக்குங்க. நேற்று என்று ஒன்று நடந்தது பார்த்தீங்களா, அதை திரும்ப கொண்டு வர முடியாது. நேற்று என்பது உடைந்து போன ஒரு பானை, நேற்று என்பது உடைந்து போன ஒரு பானை. நாளை என்பது அது நம்ம கையில் இல்லை, மதில் மேல் நிற்கிற ஒரு பூனை. அது இப்படி குதிக்கும் இப்படி குதிக்கும், குதிக்காமல் அங்கேயே கூட நிற்கும். நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது மட்டுமே நம் கையில் இருக்கிற வீணை. அந்த வீணையை வாசிக்கணும்னா நேற்று நடந்ததை கனவாக விட்டுறணும். நாளைக்கு நடக்க போகிற கற்பனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சிடணும். இன்றைக்கி என்ன நடக்குதோ அது மட்டும்தான் நிஜமாக இருக்கிற போது, இந்த நிஜத்தில் வாழ்க்கையின் வெற்றியின் சூட்சுமம் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்ப்பதற்கு நமக்கு என்ன வேணும்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாட்ஸ்அப் காலத்திலே சவாலான விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும், சங்கடங்களை தருகின்ற பொருட்கள் ஆயிரக்கணக்கில் உற்பத்தி ஆனாலும், திரும்புகிற திசையிலெல்லாம் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து சேர்ந்தாலும், வேறு வழியே இல்லாமல் இதனோடு போராடித்தான் வாழ்க்கையை முழுவதுமாக நாம் ஏற்றுக்கொண்டு அடுத்த இலக்கினை நோக்கி நாம் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தமும் கட்டாயமும் இருக்கின்ற காரணத்தினாலே, பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். கல்வி என்பது யாதென கேட்டேன், கற்றுப்பாரனை இறைவன் பணித்தான். செல்வம் என்பது யாதென கேட்டேன், சேர்த்து பாரனை இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் பணித்தான். பிள்ளைகள் பெறுவது யாதென கேட்டேன், பெற்றுப்பாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பாரனை இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது அறிவினில், அனுபவித்தேதான் அறிவது அறிவினில். நான் எல்லாமே நடந்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும்னா, அனுபவித்தேதான் அறிவது அறிவினில், ஆண்டவனே நீ ஏன் தான் என்றேன். ஆண்டவன் மெல்ல என் அருகினில் அனுபவமே அது நான் தான் என்றான்.
இந்த ஒரு நாள் வாழ்க்கையில் கூட அனுபவமே கிடைத்து கொண்டிருப்பதால் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையாக இனிமேல் நாம் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடியாது என்பதால் வயல்வெளி காலத்தில் நடந்த சம்பவங்கள் இனிப்பானதாகவும் கசப்பானதாகவும் இருந்தாலும் இனி நிஜ வாழ்க்கைக்கு இது வளம் தரப்போவதில்லை என்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாட்ஸ்அப் காலமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை வாட்ஸ்அப் காலமே வாட்ஸ்அப் காலமே வாட்ஸ்அப் காலமே என்று சொல்லி, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்பதால் வருகின்ற துன்பமாக இருக்கிற வாட்ஸ்அப் காலத்தை தள்ளி வைத்துவிட்டு வசந்தங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, அற்புதமான இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உன்னை என்று மறவேன் என் உயர்தனி தமிழே என்று அன்னை தமிழை மீண்டும் வணங்கி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.